கருணாலயம். ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, உன்னுடைய எல்லா துன்பங்களிலிருந்தும் உன்னை குணப்படுத்துவேன். எல்லோருடைய ஆசையையும் நிறைவேற்றுவேன். உன்னுடைய ஆசையை நிறைவேற்ற மாட்டேனா? என் செல்ல குழந்தை அல்லவா நீ? என்னை தேடி வந்து எனக்கு எல்லாமே என் சாயப்பாதான் என்று என்னை முழு மனதாக ஏற்றுக்கொண்டு என்னை சரணாகதி அடைந்து விட்டாய். ஒரு பொழுதேனும் என்னை நினைக்காமல் நீ இருப்பதில்லை. உன் மனதிற்குள் எப்போதும் ஓம் சாய்ராம், சாயப்பா, ஓம் சாயி என்று என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய். உன்னை நான் கைவிட்டு விடுவேனா? நிச்சயமாக உன்னை கைவிட மாட்டேன். நீ பட்டு கொண்டிருக்கும் அனைத்து வேதனைகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்கவே வந்து விட்டேன். உன் வேதனைகள் எல்லாம் தற்காலிகமானதுதான் என்று புரிந்து கொள். அதற்கு நிரந்தர தீர்வாக உன் சாயப்பா அருமருந்தாக உன் கைகளில் வந்திருக்கிறேன் செல்லமே. சாயப்பா, எனக்கு கொஞ்சமாவது கருணை காட்டுங்களேன். நான் இன்னும் எவ்வளவு நாட்கள் தான் இப்படி போராடி கொண்டிருப்பது என்றுதானே கேட்கிறாய்? என் செல்லமே, நீ என்னை சரணாகதி அடைந்து விட்டாய். இனி உன்னுடைய கவலைகளை எல்லாம் தூர எறிந்துவிடு. உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் நீ என்னை தேடி வந்து விட்டால் உன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறாய். இங்கே உள்ள அனைவருக்கும் நான் வழிகாட்டுவதையே என் வேலையாக வைத்திருக்கிறேன். இது நாள் வரை நீ பட்ட அத்தனை துன்பங்களிலிருந்து உன்னை விடுவித்து எல்லா மனிதர்களைப் போலவும் நீ மன நிம்மதியோடு வாழ்வதற்கு எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன். ஓம் சாய்ராம் என்ற மந்திரத்தை நீ ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் போதும் உன் மனதில் உள்ள வேதனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகுவதை நீயே உணர்ந்திருப்பாய். நீ ஒவ்வொரு முறையும் என்னை நினைக்கும் போதெல்லாம் உன் உடலில் உள்ள உன் மனதில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து கொண்டேதான் இருக்கிறேன். அனைத்து பிரச்சனைகளும் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும். நீ எதிர்பார்த்த நல்ல நேரம் இப்போது உனக்கு தொடங்கிவிட்டது. எல்லாமே இனி உனக்கு நல்லதாகவே நடக்கும். என்னை நம்பு. என் வார்த்தைகள் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எனக்கு தெரியும். எப்போது என் சாயப்பா எனக்கு நல்லது செய்வார் என்று என்னை தேடி நீ வந்து நின்றாயோ அப்போதே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நடக்கத் தொடங்கிவிட்டது. நிச்சயமாக இனி எல்லாவற்றிலும் அது உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். உன்னை விட்டு விலகிச் சென்ற அனைத்துமே இனி உன்னை தேடி வந்து சேரும். யாரெல்லாம் இவர் எனக்கு வேண்டாம் என்று உன்னை விட்டு விலகினார்களோ அவர்களே நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வந்து சேருவார்கள். உன்னால் யாருக்கு எந்த பயனும் இல்லை என்று நீ மனதால் எவ்வளவு வருத்தி கொண்டிருந்தாய். இனி உன்னால் எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். உன்னை தேடி வந்து அனைவருமே சேருவார்கள். நீ சொன்னால் நல்லது நடக்கும் என்று நம்புவார்கள். உன் ஆலோசனையை பெறுவார்கள். உன்னை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என்ற அளவிற்கு உன் வார்த்தைக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கப் போகிறது. யாருமே என்னை கண்டு கொள்ளவில்லை சாயப்பா, நான் மிகவும் தனிமையாக இருக்கிறேன் என்று எவ்வளவு வேதனையோடு கண்ணீர் விட்டாய். அந்த வேதனைக்கெல்லாம் முற்றுப்புள்ளியை நான் வைத்து விட்டேன் செல்லமே. உன் மகிழ்ச்சிக்கான தொடக்கம்தான் இது. எல்லோரும் உன்னை விரும்பி வந்து சேரப்போகிறார்கள். அனைத்து மகிழ்ச்சியும் உனக்கு கிடைக்கப் போகிறது. எல்லா நேரத்திலும் நீயே முன்னிலைப்படுத்தப்படுவாய். உன்னுடைய வார்த்தைக்கு சரியான மதிப்பும் அங்கீகாரமும் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ தைரியமாக இரு. நீ என்னுடைய குழந்தை. உனக்கு கிடைக்க வேண்டியது அனைத்துமே கிடைக்கும். நான் கிடைக்கச் செய்வேன். தைரியமாக இரு. என் ஆசீர்வாதம் பெற்ற அற்புதமான குழந்தை நீ. உன் வாழ்வில் நடப்பவையாவும் இனி நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.